ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேது மீடியா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, தம்ப்நெயிலை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், மேகியையும் பானிபூரியும் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது 5 பூரி எடுத்துக்கணும். எடுத்து வச்சாச்சு. அண்ட் கொஞ்சம் பூரி அண்ட் கார்ன் சிப்ஸு அண்ட் கொஞ்சம் புதினா வாசனைக்கு அண்ட் வெங்காயம். அதுக்கப்புறம் அந்தாண்டெல்லாம் காட்ட மாட்டேன், கொஞ்சம் இடம் சரியில்லை. இது வேறு பால் கிண்ணம் எடுத்துட்டான், அம்மா வேறு திட்ட போகிறாங்க. பார்க்கும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. நீங்கள் இதெல்லாம் தயவு செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இது வயிற்றுக்கு ஏதாவது ஆபத்து கண்டிப்பாக கொடுக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதோ மேகி பிடிச்சி கொட்டலாம். ஃப்ரெண்ட்ஸ், இடம் ரொம்ப நாசமாக கிடக்குது, கோபிச்சிக்காதீங்க. இது என்னமோ புதுசாக ஒரு ஸ்ப்ரிங்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு இப்போ தான் பார்க்குறோம். ஸ்பெஷல் டாப்பிங்னு போட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. இது இல்லை என்ன இருக்குன்னு தெரியல. வழக்கம் போல் மசாலா இது எங்கள் ஓரமாக வச்சுட்டு வானல் ரொம்ப புதுசாக இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, நம்ம தானே சாப்பிட போகிறோம், போனால் போகுது. நம்ம ஏன்னா கடைங்களுக்கு கொடுத்தா தான் அன்ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு தண்ணி வர நிறைய ஊற்றிட்டு பாருங்க. ஆஹா, தண்ணி நிறையவே இருக்கட்டும். அச்சோ, ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டோம், கொஞ்சம் குறைச்சிடலாம். ரொம்ப அதிகமாக இருக்கே. இந்த ஸ்பெஷல் டாப்பிங்ஸில் என்ன தான் இருக்குன்னு தெரியல. ஆட் பிஃபோர் சர்விங் என்னமா இருக்கும் அது மேகியில்? பீட்சாலாம் அது கொடுக்குற டாப்பிங் மாதிரி இருக்குது. கொட்டியாச்சு. ஸ்பெஷல் டாப்பிங் பாருங்கள், டாப்பிங்கை தனியாக போடலாம், தெரியுதா? இதுதான் ஸ்பெஷல் டாப்பிங் தான். அண்ட் டூ ஸ்பைஸியாக இருக்கும் போல். ஆஹா, மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், ஏன்னா இதெல்லாம் போடணும்ல, இது அதையும் போடணும். அண்ட் ஃபைனலாக புதினாவை போட்டோம். ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், சும்மா கமன்னு புதினா போட்டதும். அந்த கிச்சனை ரைட் சைடு காட்ட மாட்டேன், கொஞ்சம் நாசமாக இருக்குது, அது கொஞ்சம் க்ளீன் பண்ணிடும். ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ரொம்ப நிறையா ஊற்றிட்டோம். ஆஹா, சூப்பு கூட கொஞ்சம் கொலன்னு இருக்கும். இது ரசம் மாதிரி ஆயிடுச்சு. ரசம் மேகி, அடடா, நினச்சா அது ஒன்று நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூரியை உடச்சி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணியாச்சு. அண்ட் பூரி செகண்ட் 2 3 4 உடைக்க முடியல 5. பரவாயில்ல, டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. நான் இதை மிக்ஸ் பண்ணிடும். ஆஹா, இது எடுத்து இடையே போட்டுரும். இது அப்படியே கொட்டிடும். ஃபைனலாக வெங்காயத்தை போட்டுடும். One, 2 and 3. அவ்வளோதான். ஓகே, இப்போ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கும். அப்படியே எங்கப்பா என்னால் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணியிருக்கேன். டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குது. இது வருங்க, முதல்ல நம்ம லைட் ஸ்டாண்டில் இதை செட் பண்ணிவிடுவேன் எல்லாத்தையும்.
அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. மசாலா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்ட்ரா டாப்பிங் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா மிளகாயை வந்து அரைச்சி அதில் கொட்டி வச்சுருக்காங்க. ஆமாம், மிளகாயை அரைச்சி கொட்டி வச்சுருந்தாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம எதுவும் ஆட் பண்ணல. லைட்டாக உப்பு போட்டோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னில் வந்து உப்பு இல்லை, கார்ன் சிப்ஸில். மொறுமொறுன்னு இருக்குது. சூடாகவே அதில் கொட்டினதால இன்னும் நம்பிட்டு போகல. அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க, லைட்டாக புதினா சட்னி போட்டோம், புதினா துவையல் போட்டோம். பரவாயில்ல, இந்த அளவு டேஸ்டாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நல்லா மொறுமொறுன்னு இருக்கு. அந்த கார்ன் சிப்ஸ் அண்ட் பானிபூரி இதெல்லாம் வந்து இன்னும் நம்பிட்டே போகல. டேஸ்ட் வைஸ் பயங்கரம். ஆனால் வந்து அடிக்கடிக்கு சாப்பிடக்கூடாது, ரொம்ப ஃபேட் போடும். எப்பயாச்சும் ரொம்ப போட வச்சதுன்னா சாப்பிடலாம். புதினா சட்னி ஒழுங்கா மிக்ஸ் ஆகல போல. அதெல்லாம் அப்பப்போ லைட்டா புளிப்பு தனியா தெரியுது. லைட்டா ஓமம் போட்டுருக்கலாம், ஓமப்பொடி. எங்க விழுப்புரத்துல கிரீன்ஸ்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குங்க. அங்க வரைக்கும் மசாலா பூரி அதில் தான் சாப்பிட்ருக்கோம். அங்க அந்த டேஸ்ட் கொடுக்குது. ஆனா இதுல என்ன மேகி ஆட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னா அப்புறம் வேற ஏதேதோ டால்லாம் ஆட் பண்ணி வேற ஒரு டேஸ்ட்ல கொடுப்பாங்க. புதினாவா அது என்னன்னு தெரியல, கிரீன் கலர்ல தான் இருக்கும், கிரீன் சட்னி. ஏதோ கரெக்டா அந்த டேஸ்ட்ல இருக்கு. அதுதான் என்ன டிஃபரெண்ட்னா அதில் வந்து சென்னா ஆட் பண்ணுவாங்க, இல்லை மேகி ஆட் பண்ணிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.